1000 ஆண்டுகள் கடந்த பழமையான இந்திய கோயில்களை தரிசனம் செய்து அருள் பெறுவோம். மனிதன் தன்னை படைத்த இறைவனுக்காக கோயில்கள் கட்டி வழிபடுவது வழக்கம். அப்படி வழிபடும் கோயில்களில் 1000 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாய் நிற்கும் கோயில்களைக் காண வேண்டாமா? வாருங்கள், அந்த புனித ஆலயங்களைப் பற்றி பார்ப்போம். 1000 ஆண்டுகள் பழமையான 20 இந்திய கோயில்கள். இந்தியா உயர்ந்த கட்டிடக்கலைகளையும் கோயில்களையும் கொண்ட நாடு. மிகவும் பழமையான மதங்களைக் கொண்ட நாடு என்பதால் இங்கு அற்புதமான பழைய கோயில்களைக் காண முடிகிறது. வாருங்கள், 1000 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாய் நிற்கும் கோயில்களைக் காண்போம். 1. அம்பர்நாத் டெம்பிள். அம்பர்நாத் கோயில். 1. அம்பர்நாத் கோயில். அம்பர்நாத் டெம்பிள் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள இந்த கோயில் சிவனுக்காக கட்டப்பட்டது. இந்த கோயில் அம்பரீஸ்வரர் சிவன் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது கிபி 1060ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதனை ஷிலஹாரா மன்னர் சித்தராஜா அவர்களால் கட்டப்பட்டது என்றும் அவருடைய மகன் மும்முனி அவர்களால் புதுப்பிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் புராணக் கதைகளோ இதனை பாண்டவர்கள் ஒரே கல்லில் கட்டியதாய் கூறுகிறது. 2. பிருஹதீஸ்வரர் டெம்பிள். பிரகதீஸ்வரர் கோயில். 2. பிரகதீஸ்வரர் கோயில். பிருஹதீஸ்வரர் டெம்பிள் இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் அமைந்துள்ள சிவன் கோயில். இது ராஜராஜேஸ்வரம் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள பழங்கால கோயில்களில் ஒன்றான இந்த கோயில் சோழர்களின் அழகிய கட்டிடக்கலையை பிரதிபலிக்கிறது. இது மாமன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கிபி 1010ஆம் ஆண்டு இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. 3. கைலாஸ் டெம்பிள். ஏலோரா கைலாச கோயில். 3. கைலாச கோயில். கைலாஸ் டெம்பிள். ஏலோரா கைலாசா கோயில் இந்தியாவின் மிகப்பெரிய குடைவரை கோயில்களில் ஒன்றாகும். இது மகாராஷ்டிராவின் எல்லோராவில் அமைந்துள்ளது. இது ஒரே பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட கோயில் என்று கூறப்படுகிறது. அதோடு பல்லவர்களின் கட்டிடக்கலையினை தடயங்களாக வைத்திருக்கிறது. வரலாற்று சான்றுகளின்படி இந்த கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள். மாமல்லபுரம் கடற்கரை கோயில். 4. மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள். மாமல்லபுரம் கடற்கரை கோயில் தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் வங்காள விரிகுடாவை எதிர்நோக்கி இருப்பதால் கடற்கரை கோயில் என்று அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் பழமையான கட்டிடக்கலைகளைக் கொண்ட கோயில்களில் ஒன்றாக இந்த கோயில் விளங்குகிறது. இது 2ஆம் நரசிம்மவர்மனின் ஆட்சி காலத்தில் சுமார் கிபி 700 வாக்கில் கட்டப்பட்டது. 5. சோம்நாத் டெம்பிள். சோம்நாத் கோயில். 7ஆம் நூற்றாண்டில் சிவனுக்காக கட்டப்பட்ட இந்த ஆலயம் குஜராத்தில் அமைந்துள்ளது. இது 12 ஜோதிர்லிங்க கோயில்களில் ஒன்றாகும். முதலில் இந்த கோயில் ஷியுனா மரபினரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஆனால் பலமுறை அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் சீரமைக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. இறுதியாக பிரபல மன்னர் கஜினி முகமதுவால் கிபி 1024ஆம் ஆண்டு சிதைக்கப்பட்டது. 6. சென்னகேசவ டெம்பிள். சென்னகேசவ ஆலயம். கர்நாடக மாநிலத்தின் பேலூரில் யாகாச்சி ஆற்றங்கரையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இது ஹோசள பேரரசினால் 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் கட்டப்பட்டது. விஷ்ணு பகவானுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கோயில் சோப்புக்கல்லினால் கட்டப்பட்டது. 7. கேதார்நாத் டெம்பிள். கேதார்நாத் கோயில். இந்த சிவன் கோயிலின் காலம் சரியாக தெரியவில்லை என்றாலும் ஆதி சங்கராச்சாரியார் அந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. கோயிலை அடைய சாலை வழியாக செல்ல முடியாததால் 14 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். இது 12 ஜோதிர்லிங்க கோயில்களில் ஒன்றாகும். 8. ஆதி கும்பேஸ்வரர் டெம்பிள். ஆதி கும்பேசுவரர் ஆலயம். சோழர்களால் சிவனுக்காக கட்டப்பட்ட இந்த கோயில் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் அமைந்துள்ளது. 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் தற்போது 30,181 சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ளது. இது அப்பர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற தலமாகும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமகம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 9. ஜகத்பிதா பிரம்மா டெம்பிள். ஜகத்பிதா பிரம்மா கோயில். இந்த கோயில் பிரம்மாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகச்சில கோயில்களில் ஒன்றாகும். அவற்றில் மிக முக்கியமான கோயிலும் ஆகும்.
ராஜஸ்தானில் அமைந்துள்ள இந்த கோயில் 2000 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. 10. வரதராஜா பெருமாள் டெம்பிள். வரதராஜ பெருமாள் கோயில் சிறப்பு வாய்ந்த அத்தி வரதர் உள்ள பெருமை பெற்ற திருத்தலம். பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் இறைவனின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் சோழர்களால் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 11. பாதாமி கேவ் டெம்பிள்ஸ். பாதாமி குடைவரை கோயில்கள். குடைவரை கோயில்களான இவை இந்து, சமணம் மற்றும் பௌத்த அடையாளங்களை கொண்டுள்ளது. கர்நாடகாவில் அமைந்துள்ள இந்த கோயில்கள் இந்தியாவின் பழமையான கோயில்களின் அமைப்புகளை பிரதிபலிக்கின்றன. இவை கிபி 6ஆம் நூற்றாண்டில் சாளுக்கிய மன்னர்களின் ஆட்சிக்குட்பட்ட சிற்பிகளால் வடிக்கப்பட்டன. 12. பத்ரிநாத் டெம்பிள். பத்ரிநாத் கோயில் உத்தரகண்ட் மாநிலத்தின் பத்ரிநாத் நகரில் அமைந்துள்ள இந்த கோயில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த கோயில் 4 புனித தலங்களில் ஒன்றாகும். சில வரலாற்று தகவல்களின்படி 8ஆம் நூற்றாண்டில் ஆதி சங்கராச்சாரியார் இந்து கோயிலாக மாற்றும் வரை இது ஒரு புத்த ஆலயமாக இருந்தது. 13. லிங்கராஜா டெம்பிள். லிங்கராஜா கோயில் ஒடிசாவின் புவனேஸ்வரில் உள்ள இந்த ஆலயம் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாகும். கலிங்க கட்டிடக்கலையின் சின்னமான இந்த கோயில் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் 11ஆம் நூற்றாண்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இது சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோயில் ஆகும். 14. விருபாக்ஷ டெம்பிள். விருபாக்ஷா கோயில் கர்நாடக மாநிலத்தின் ஹம்பியில் தும்பபத்ரா ஆற்றங்கரையில் அமைந்துள்ள விருபாக்ஷா கோயில் ஹம்பியில் உள்ள கோயில்களில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் சிவபெருமானுக்கு விருபாக்ஷா என்னும் பெயரில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 15. துவாரகதீஷ் டெம்பிள். துவாரகாதீஷ் கோயில் குஜராத்தில் அமைந்துள்ள துவாரகாதீசர் கோயில் 4 புனித தலங்களில் ஒன்றாகும். மேலும் திருமாலின் 108 திவ்ய தேசங்களிலும் ஒன்றாகும். இந்த ஆலயம் 2500 ஆண்டுகளுக்கு மேலானது என்று கூறப்படுகிறது. தொல்பொருள் சான்றுகளுடன் அதன் வயது 2000 ஆண்டுகள் பழமையானது என கணக்கிடப்பட்டுள்ளது. பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார், ஆண்டாள் ஆகிய 5 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற தலமாகும். 16. ஸ்ரீரங்கநாதா சுவாமி டெம்பிள். ஸ்ரீரங்கநாதர் சுவாமி கோயில் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ள திருவரங்கம் பெருமாள் கோயில் திருமாலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இந்த கோயில் 6 மற்றும் 9ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டது. 156 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோயில் உலகின் மிகப்பெரிய இந்து கோயிலாக கருதப்படுகிறது. 17. மீனாட்சி அம்மன் டெம்பிள். மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி கோயில் என்று பிரபலமாக அழைக்கப்படும் இந்த கோயில் பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த கோயில் முதலில் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்பு 16ஆம் நூற்றாண்டில் பல மாறுதல்களுடன் தற்போதுள்ள கட்டமைப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. 18. முண்டேஸ்வரி டெம்பிள். முண்டேஸ்வரி கோயில் இது பீகாரில் உள்ள மிக பழமையான கோயில்களில் ஒன்றாகும். இது சிவன் மற்றும் அவரது மனைவி பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தின் கணக்கின்படி இந்த ஆலயம் கிபி 18ஆம் காலகட்டத்தைச் சேர்ந்தது. இது உலகில் பயன்பாட்டிலுள்ள பழமையான கோயிலாகவும் கருதப்படுகிறது. 19. துர்கா டெம்பிள். ஐஹோலே. துர்கா கோயில் ஐஹோலே வடக்கு கர்நாடகாவின் ஐஹோளவில் அமைந்துள்ள இந்த கோயில் விஷ்ணு மற்றும் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது சாளுக்கியர்களால் 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டது. இங்கு துர்கா என்றால் பாதுகாவலர் என்று பொருள். 20. லட் கான் டெம்பிள். லாட்கான் கோயில் ஐஹோளவில் உள்ள துர்கா கோயிலுக்கு தெற்கே அமைந்துள்ள இந்த சிவன் கோயில் 5ஆம் நூற்றாண்டில் சாளுக்கியர்களால் கட்டப்பட்டது. இது லாட்கான் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது ஒரு காலத்திற்கு முன்பு லாட்கான் என்ற நபரின் இல்லமாக இருந்தது. இது ஐஹோளவின் மிக பழமையான கோயில்.